1 சாமுவேல் 17:46 சொல்லப்பட்டிருக்குது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அதாவது காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். நம்ம கூட நினைக்கலாம், இல்லைங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னால் எதிர்கொள்ள முடியாது, என்னை விட மிகவும் பலம் உள்ளது, மிகப்பெரிய ஒரு காரியம் அது, எனக்கு அது திராணியும் இல்லை, நான் அதை மேற்கொள்வேனா என்கிற விதமாக நினச்சா நிச்சயமாக முடியாது. ஆனால் அது என்ன மேற்கொள்கிறோம். ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, போருக்காக வேண்டியே தயார் செய்யப்பட்ட கோலியாத்தும் மிகப்பெரியவன் தான். ஆனால் அவனை அடித்து வீழ்த்தும்படி கர்த்தர் முன்குறித்தது தாவீதை, ஒரு சிறியவனை. நம்மளும் நம்ம பிரச்சனைக்கு முன்பாக சிறியவனாக இருக்கலாம். வசனத்தில் சொன்னது பிரகாரமாக கர்த்தர் இன்றைய தினம் அந்த காரியத்தை நம்முடைய காலத்தில் ஒப்புக் கொடுப்பார். தாவீதுக்கு எப்படி கோலியாத்தை வீழ்த்தும்படியாக கர்த்தர் ஒப்புக் கொடுத்தாரோ, தாவீது எப்படி கர்த்தரை முன்னின்று அந்த பெலிஸ்தியனை எதிர்கொண்டானோ, அதே மாதிரி நாமளும் நமக்கு முன்னிருக்கிற அந்த பெரிய பர்வதமான அந்த பெரிய பிரச்சனையை இயேசுவை முன்னிறுத்தி எதிர்கொள்வோம். எந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்க, எந்த பலவீனம் உங்களுக்கு தெரியும், எந்த காத்திருப்பு உங்களுக்கு தெரியும், அந்த காரியத்தை இயேசு முன்னிறுத்தி எதிர்கொள்ளுங்க. தாவீதுக்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அதே மாதிரி நாமளும் நம்மளால் முடியாது, கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரை சார்ந்து பெலிஸ்தியன் எப்படி விழுந்து போனானோ அதே மாதிரி நமக்கு முன்னிருக்கிற அந்த பிரச்சனையும் நிச்சயமாகவே விழுந்து போகும். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென்.